3 நேரம் சீவி போட்டாதான் நல்லா வேகமா பதனி போடும், கொஞ்சம் நிறைய போடுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஒரு நாளைக்கு 3 நேரம் கம்பல்சரி இப்ப சீவிட்டு ஆகணும். புனையில ஏறும்போது அப்படியே ரொம்ப வலிக்கு. கிடக்கிற பதனியை காட்ட முடியாது. கசும்புன்னு சொல்லுவோம். அது எப்படின்னா குட்டி பாலை, அந்த பெரிய பாலையோட புல்லன்னு கூட சொல்லுவான். ஈவினிங் பழச்சும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வேகமா சீவிட்டு மட்டும் போய்கிட்டே இருக்கலாம். இந்த வருஷம் மழை இல்லாதனால பருது பண்ண இன்னும் வரல, பாதி பண்ண. இப்ப என்ன ஒரு 100 மில்லி கூட இருக்காது, 3ம் சேர்ந்து. மழை இல்லாட்டா அந்த வெயில்லாம் தாங்க முடியாது. இங்க மணி 12 ஆச்சு, வெயில் எப்படி அடி பத்தியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பனையரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கோம் அப்படின்னா, ஒரு பனை ஒரு நாளைக்கு ஒரு புதுசா அறுத்த பனையை ஒரு 3 நாள் செய்யணும் கம்பல்சரி. இப்போ நம்ம புதுசா அறுத்ததுனால எல்லா பனையுமே 3 நேரம் தான் செய்யணும். நம்ம இப்போ ரொம்ப பனை செய்வதனால கொஞ்சம் பாதி பனையை போட்டாச்சு. அப்படிங்கும்போது கொஞ்சம் பனை தான் செய்யுது. நம்ம இன்னைக்கு மதிய பனை செய்வோம் வந்துருங்க. எப்படின்னா காலையில நம்ம பதனி எடுத்துருவோம். இப்போ நம்ம 2வது நேரம் சீவி போட போறோம். இப்போ எவ்வளவு பதனி கிடக்கு, 3 நேரம் சீவி போட்டாதான் நல்லா வேகமா பதனி போடும், கொஞ்சம் நிறைய போடுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஒரு நாளைக்கு 3 நேரம் கம்பல்சரி இப்ப சீவிட்டு ஆகணும். அதனால நம்ம இப்ப மதிய பனைக்கு வந்திருக்கோம். மதிய பனை செய்ய போறேன், வாங்க பனைச்சுவோம். எப்பயுமே புனையில ஏறும்போது அப்படியே ரொம்ப வலிக்கு. சொல்ல தெரியல. முருகா செத்திலாண்டா. வீட்டுவாயா கேமராமேன் கீழே நிக்காரு. கிடக்கிற பதனியை காட்ட முடியாது. என்ன ரொம்பலாம் இருக்காது, மிஞ்சி போன சங்கு காணு, கை காணு, அப்படித்தான் இருக்கும். எப்படி சொல்ல, 50 மில்லி 100 மில்லி இதுதான் அதிகபட்சமா இருக்கும். நம்ம மதியம் சீவி போட்ட உடனே ஈவினிங் கொஞ்சம் பெட்டர் ஆயிரும். அப்புறம் மதிய பனையில நம்ம இந்த மாதிரி இடிக்கிடுவோம். ஈவினிங் பழச்சும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வேகமா சீவிட்டு மட்டும் போய்கிட்டே இருக்கலாம். நல்லா சாப்பிட்டுட்டு ஏறவும் ஒரு பனையில ஏற முடியல, மூசு மூசுன்னு இலக்குது. இது பருத பனை, பெண் பனம்பாங்க. இந்த வருஷம் மழை இல்லாதனால பருத பனை இன்னும் வரல, பாதி பனை. இல்லாட்டா அந்த டைம்ல பருத பனை மட்டும்தான் செய்வோம் பார்த்துக்க. இது எடுக்கும்போது கரெக்டா அந்த ஒரு குறும்பலுக்கு ஒரு குறும்பல் பக்கத்துல வச்சு ஒரு இது கட்டிக்கிறோம். அப்பதான்
இப்பயா காலையில 1/2 லிட்டர் இருக்கும். இப்ப என்ன ஒரு 100 மில்லி கூட இருக்காது, மூணும் சேர்ந்து. நம்ம மதிய பணம் சீவனாதான் வந்து பதினியே போடும். ஈவினிங் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 லிட்டர் நெருக்கி வந்துடும். மறுபடியும் இந்த பக்கமும் ஒரு கசும்பு இருக்கு. இந்த கசும்பு கசும்புன்னு சொல்லுவோம். இது எப்படின்னா குட்டி பாலை, அந்த பெரிய பாலையோட புல்லன்னு கூட சொல்லுவான். மழை மேகம் முடிஞ்சு மழை வர மாட்டேங்க. வெயில் தாங்க முடியல. எப்படி இந்த பருதப்பனை போடும் எடுக்கிறது, இல்லாட்டா இருந்தா இப்படி சங்குகானு கையானு தான் கிடக்கும். இந்த இப்ப இருக்கிற பாலையில 10 பாலைக்கு ஒரு பாலை தேரும்னு ஏன், ஆமா 9 பாலை போயிடும். ஆனா அடுத்து இருக்கிற 9 பாலையும் மாட்டிக்கணும்ல. இப்ப வந்துட்டு 10 பாலை எடுக்குன்னா 2 பாலை தான் போடும். அதுவும் அந்த 2 பாலையும் 4 நாள் கூட நிக்காது. இதுதான் மலைக்கும் பனைக்கும் சம்பந்தம். சீவர பாலை போயிடும், வர்ற பாலை போட்டுரும். நமக்கு வந்துட்டு இது நீ சீவிக்கிட்டே இருந்தாலும் மிஞ்சி போனா 10-15 நாள்ல போயிடும். பாலை வர்ற பாலெல்லாம் போட்டுச்சுன்னா அது எப்படினாலும் ஒரு 2 மாசமா சீவும்ல. அந்த பனை எடுத்துக்கிட்டா வைனி போடட்டா இன்னொரு 10-15 நாள்ல அவுத்துரும். அந்த பனைய வைனி போட்டுச்சு, இந்த இதெல்லாம் இவ்வளவு பாலை இருக்கு, இவ்வளவு வந்து போட்டுட்டுனா 2 மாசமா சீவும்ல. அந்த கான்செப்ட் தான். மழை வேணும் எல்லாருக்கும். மழை இல்லாட்டா இந்த வெயில்லாம் தாங்க முடியாது. இங்க மணி 12 ஆச்சு, வெயில் எப்படி அடி பத்தியா, உச்சி வெயில் பொழக்குது. சிலு சிலுன்னு காத்தடிக்குது.